வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 கணக்குகள் அப்படின்ற ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி 5 ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் சம்ஸை டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அதான் இன்றைக்கி 11வது நாள். இன்றைக்கி ஆக்சுவலாக 5 சம் இல்லை 6 செம்மை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நண்பர் ஒருத்தர் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஒரு சம் வந்து சரியாக எனக்கு புரியலன்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி அந்த சம்மையும் பார்க்க போகிறோம். அதே மாடலில் இருக்கிற இன்னொரு சம்மை பார்க்க போகிறோம். மொத்தமாக 6 சம்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பரெனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய ஆகும் நாட்கள். இங்கிலீஷில், இஃப் எ மேன் ஒர்க்கிங் 7 hours a day கேன் டூ எ ஒர்க் இன் 24 days, then in how many days will have 28 men working 8 hours a day can complete the same work? ஓகேங்களா? இது ரொம்ப எளிமையான கேள்வி தான். இது எப்படி போடலான்னா, இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 டிவைடட் பை W2. ஓகேங்களா? இதுவும் அந்த நாட்கள் சம்மந்தமான சம்ஸ் தான். ரொம்ப எளிமை. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எந்த டேட்டானா கொடுக்கட்டும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதில் எம்னா மெம்பர்ஸ். ஓகேங்களா? எத்தனை நபர்கள், எத்தனை ஆட்கள் இருக்கிறாங்களோ அதில் M1. ஓகேங்களா? M1 ஏன்னா 2 ஆண்கள் பற்றி கொடுத்துருக்காங்களா, இதை M1 எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக இங்கே கொடுத்துருக்குற ஆண்களை M2 எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்ததாக D1. Dனா டேஸ். ஓகேங்களா? நாட்கள். Mனா மெம்பர்ஸ், Dனா டேஸ். ஓகேங்களா? டேஸ்னால் எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க, 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை நாட்கள்னால் ஃபஸ்ட்டில் 24 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதுல தான் நாட்களை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த D2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து Hனா ஹவர்ஸ். ஓகேங்களா? மணி நேரங்கள். ஃபஸ்ட்டில் 7 மணி நேரம், அடுத்ததாக 8 மணி நேரம். அப்போ H1 7, H2 வந்து 8. ஓகேங்களா? M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. இந்த சம்முக்கு இதுவே போதுமானது. அடுத்ததாக W1 W2 தேவையில்லை. இந்த W1 எதுனா வேலை. ஓகேங்களா? ஒரு சில கொஷினில் வந்து Wயோட வேல்யூவும் கொடுப்பாங்க. எப்படின்னா, இவ்வளோ வேலையை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கொஸ்டின் படி M1 D1 H1 இந்த 3க்கான டேட்டா தான் இருக்குது. இப்போ இந்த 3 டேட்டா வச்சு சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபார்முலா என்ன? M1 D1 H1 M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல இருக்கிற மெம்பர்ஸ் எவ்வளோ 48, அதை M1க்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்ததாக D1 நாட்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24, அந்த 24 அப்படியே போட போகிறோம். H மணி நேரம் எத்தனை 7, அந்த 7 அப்படியே போட போகிறோம். அடுத்து பாருங்கள் M2ல் 28 ஆண்கள். அடுத்ததாக D2 எத்தனை 4ன்னு தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அப்போ D2 தான் நமக்கு தெரியாது. இப்போ இந்த D2வை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்ததாக H2 எத்தனை மணி நேரம் 8 மணி நேரம். ஓகேங்களா? இப்போ இதை ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணனா ரொம்ப எளிமையாக ஆன்சர் வந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 அடிக்கலாங்களா? 28 அடிச்சோன்னா 4 7 28. திரும்ப இந்த 4 8 அடிச்சோன்னா 6 4 24. ஓகேங்களா? திரும்ப இந்த 8 8 அடிச்சோன்னா 1 8 8 6 8 48. அப்போ ஆன்சர் என்ன வருது? இங்கே D2 இருக்குது, இங்கே பார்த்தோன்னா வெறும் 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ D2வோட வேல்யூ எவ்வளோ? 6 × 6. அப்போ D2 36. அப்போ ஆன்சர் 36 என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. ஆப்ஷன் ஏ 36. இல்லை, இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டினில் W கொடுப்பாங்க, எவ்வளோ வேலை செஞ்சாங்கன்ற மாதிரி கொடுப்பாங்க. அதை கொடுத்தா நம்ம W யூஸ் பண்ணிக்கலாம். அது சார்ந்த சம்ஸ் ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பலாம் உங்களுக்கு குழப்ப விரும்பலை. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற 3 டேட்டா M1 D1 H1 M2 D2 H2 இந்த மாதிரி 3 டேட்டா கொடுத்தா இதில் ஏதாச்சும் ஒன்று, ஒரு சில சம்ஸில் இந்த D கேட்டிருக்காங்களா, இந்த வேலை நாட்கள் எவ்வளோ ஆகணும். ஒரு சில டைம்ஸ் ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் இந்த ஆட்களை கேட்பாங்க. இன்னும் ஒரு சில கொஸ்டினில் இந்த ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம்ன்றதையும் கேட்கலாம். அப்படி ஆனால் எதை கேட்டாலும் சரி இந்த ஃபார்முலா தான். M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்கள் சம்மந்தமாக இந்த மாதிரி 2 டேட்டா கொடுத்தாலே நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் 3 மடங்கு, உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு. ரொம்ப எளிமையான ஒரு சம். பாருங்கள், ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரியணும். இந்த parallelogram the base is 3 times its height. if the height is 8 cm then area is. ஓகேங்களா? parallelogramக்கு அதாவது இணைகரத்துக்கான பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா B × H. ஓகேங்களா? இந்த இணைகரமும் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ரெக்டாங்கிள் செவ்வகம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கும் பிரெத்து ஹைட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பிரெத்தையும் ஹைட்டையும் நம்ம டேட்டா தெரிஞ்சால் போதும். இதுக்கான ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரெத்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஸ். ஓகேங்களா? பிரெத்தை தான் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா B ஈக்குவல் டு 3 times its height. ஓகேங்களா? 3 மடங்கு அதன் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் 3 மடங்கு இருக்குமா. அப்போது அடிப்பக்கத்தை Bன்னு எடுத்துருக்குறோம். இந்த அடிப்பக்கம் ஹைட்டில் 3 மடங்கு இருக்கும். ஹைட்டோட 3 மடங்கு. இப்போ ஹைட்டோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஹைட் எவ்வளோ? 8 சென்டிமீட்டர் உயரம் கொடுத்துருக்காங்க. அப்போது இது எவ்வளோ இருக்குன்னா அடிப்பக்கம் வந்து ஹைட்டை விட 3 மடங்கு. அப்போ ஹைட் என்பது உயரம் என்பது 8 சென்டிமீட்டர்னா 3 மடங்கு. அப்போ எவ்வளோ இருக்குன்னா அதோட அடிப்பக்கம் பேஸ் எவ்வளோ இருக்குன்னா 8 3 மடங்கு பெருக்குனா என்ன வரும்? 24.
அப்போது அடிப்பக்கம் என்பது அதோட உயரத்தோட 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 3ஆல் பெருக்கிறோம். உயரம் 8 சென்டிமீட்டர். அப்போது நமக்கு அடிப்பக்கம் பேஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 24 சென்டிமீட்டர். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியாக்கான ஃபார்முலா B × H. இப்போ நமக்கு B வேல்யூவும் தெரியும், H வேல்யூவும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ, ஏரியாவோட வேல்யூ என்னென்னா B × H ஃபார்முலா. பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24. அடுத்ததாக H வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன? உயரம் 8 சென்டிமீட்டர், ஹைட்டு 8 சென்டிமீட்டர். அப்போ போட்டோன்னா 24 × 8, 8 4 32, பேலன்ஸ் 3, 8 2 16, 19. அப்போ 192. ஆன்சரில் பாருங்கள், 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை இதுதான், 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நமக்கு ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் பேரலோகிராமுக்கு இணைக்கிறதுக்கு பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த கேள்வியை ரொம்ப எளிமையாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப 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 ஈஸியான சம் தான் இது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15,000 10% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். எங்களை ரியான்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கார் வாங்குறதுக்காக 15,000 ரூபாயை 10% தனி வட்டி வீதத்தில் கடனாக வாங்குறாங்க. அவர் ரூபாய் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார். கொடுத்துருக்கிறது தனி வட்டி. தனி வட்டிக்கு வட்டியாக எவ்வளோ செலுத்தியிருக்காங்கன்னா 9,000 ரூபாயை செலுத்தியிருக்காங்க. எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. இங்கிலீஷில், ரியா பாட் ₹15,000 from a bank to buy a car at 10% simple interest. If she paid ₹9,000 as interest while clearing the loan, find the time for which the loan was given. எவ்வளோ காலத்தில் அவங்க செலுத்தியிருந்தா கடைசியாக 9,000 ரூபாய் வட்டியாக செலுத்தியிருப்பாங்க. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா. பாருங்கள், வட்டியை எவ்வளோ செலுத்தியிருக்காங்க? 9,000 ரூபாய். அசல் எவ்வளோ? அசல்னா P 15,000 ரூபாயா? அசல் 15,000. வட்டி எவ்வளோ? 9,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் R, ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R எவ்வளோ? 10%. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா போடுவோம். என்ன வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI = PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வட்டியாக 9,000 ரூபாய். P எவ்வளோ? 15,000 ரூபாய். என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ். R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% / 100. படிக்கலாங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல். அடுத்ததான் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 15வது வாய்ப்பாலே அடிக்கலாம், நம்ம 5வது வாய்ப்பாலே அடிக்கலாம். இல்லை 3 5 15, 90 அடிச்சுன்னா என்ன வரும்? 1 5 5, பேலன்ஸ் 4 வருங்களா? 4 அப்போ என்ன வரும்? 8 5 40. அவ்வளோ வராதுங்களே, இருங்க. 15வது வாய்ப்பாலே அடிச்சிடலாங்களா? 3 5 15, 1 5 5, பேலன்ஸ் 4, 40னா 8 5 இல்லைங்களா? 8 5 40, 8 5 40. அப்போ 18. இங்கே என்ன இருக்கும்? 3 இருக்கும். திரும்ப இதை அடிச்சோன்னா என்ன வரும்? 1 3 3, 6 3 18. அப்போ எத்தனை வருஷம்னா எண்ணெய் எவ்வளோ? இங்கே எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அப்போ எண்ணெய் எவ்வளோனா 6 வருடங்கள், 6 இயர்ஸ். ஓகேங்களா? ஆன்சரில் இருக்கா பார்ப்போம். எஸ், 6 இயர்ஸ். அப்போ 6 வருடங்கள் என்பதே சரியான விடை. அடுத்து பாருங்கள், இந்த சம் இது நம்ம நேற்றுக்கு பார்த்த சம். இதுதான் நண்பர் ஒருத்தர் புரியலன்னு சொல்லியிருந்தார். நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த மாதிரி கேள்விகள், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷத்துக்கு. நான் உங்களை குழப்பக்கூடாதுன்னு தான் நேற்றுக்கு 2 வருஷத்துக்கு மட்டும் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அதே தான் இப்பயும் பார்க்க போகிறோம். 2 வருஷத்துக்கான ஃபார்முலா என்னென்னா, இந்த மாதிரி வித்தியாசம் கொடுத்துருந்தாலே என்னென்னா, டிஃப்ரென்ஸ் D = P × R/100 ஓகேங்களா? Dன்றது டிஃப்ரென்ஸ். ஒரு சில டைமில் வித்தியாசத்தை கொடுத்துட்டு அசலை கேட்பாங்க. ஓகேங்களா? புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. 3 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ 2 வருஷத்துக்கு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்னு தான் நேற்று கூட நான் இதை சொல்ல. இப்போ 2 வருஷத்துக்கான ஃபார்முலா என்ன? P × R/100 நம்மளுக்கு P கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 8,000. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். R என்ன கொடுத்துருக்காங்க? வட்டி 10%. அப்போது 10 / 100. மேலே என்ன இருக்குது? ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 8,000 10 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 100. 100 ஸ்கொயர் பண்ணால் 2 டைம் 100 போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 2 0க்கு 2 0, இன்னொரு 2 0க்கு இன்னொரு 2 0, மிச்சம் என்ன இருக்குது? 80. அப்போ ஆன்சர் என்ன? வெறும் 80 ரூபாய். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 80 ரூபாய். நீங்கள் இதே கேள்வியை வேறு எப்படி போடலாம்னா, ஃபஸ்ட்டு தனி வட்டிக்கு 10% வட்டிக்கு 2 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கூட்டு வட்டிக்கு இதே மாதிரி 2 வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணிவிட்டு, 2தோட ஆன்சரை மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 80 ரூபாய்னு கிடைக்கும். பட் அது சுற்றி வளைச்சி வரா மாதிரி. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப ரொம்ப எளிமையாக 2 ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். D = P × R/100 ஓகேங்களா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சம் 5,000 ரூபாய். ஓகேங்களா? அசல் 5,000 ரூபாய், 2 ஆண்டுகளுக்கு வட்டி வீதம். இந்த மாதிரி கேள்விகள் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம்னு கேட்டாலே நீங்கள் வருஷத்தை தான் நோட் பண்ணணும். 2 வருஷமா 3 வருஷமா? 2 வருஷம் கேட்டால் ஜஸ்ட்டு P × R/100 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். என் கொஸ்டின் பாருங்கள், 5,000 ரூபாய், 4% வட்டி. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ த டிஃபரன்ஸ் பிட்வீன்
டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5,000 அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% ஃபார் 2 இயர்ஸ். 2 வருஷம் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ 5,000. ஓகேங்களா, 5,000 போட்டுடலாங்களா. ஆர் எவ்வளோ 4 ஸ்கொயர் பண்ணிங்க போட்டுடலாம். 4 4 16 100 ஸ்கொயர் பண்ணோன்னா 100 × 100. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். இன்னொரு 2 0க்கு 1 0 தான் இருக்குங்களா. அப்போ ஒரு 50 50 2 50 100. திரும்ப இதை அடிச்சுன்னா ஒரு 2 2 2 2 4 மிச்சம் என்ன இருக்குது 2 4 2 4 எவ்வளோ 8. அப்போ எவ்வளோனா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 8 ரூபாய். புரியலன்னா நான் இன்னொரு டைம் அடித்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ 5,000 ரூபாய். ஃபார்முலா P × R/100 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, Pன்றது பிரின்சிபல், ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதம். P எவ்வளோ 5,000 ரூபாய். ஆர் எவ்வளோ 4%. ஓகேங்களா, 4/100. இப்போ என்ன பண்ணுவோம், மேலே ஹோல் ஸ்கொயர், இதை மறந்துடக்கூடாது. ஹோல் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் 5,000 × 4 ஸ்கொயர் பண்ணால் வரும் 16. நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லை 4 × 4ன்னு போடலாம். 100 ஸ்கொயர் பண்ணால் 100 × 100. ஏன் இப்படி போடுறோன்னா அடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். 2 0க்கு 2 0. ஓகேங்களா, இப்போ 50வது டேபிள் அடிச்சுன்னா ஒரு 50 50 2 50 100. திரும்ப அடிச்சிங்கன்னா ஒரு 2 2 8 2 16. இப்போ மிச்சம் என்ன இருக்குது 8. அப்போ 8 ரூபாய். புரிஞ்சதா நண்பரே? ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 3 வருஷத்துக்கானதை நான் வரப்போகிற கிளாஸில் நாளைக்கோ அல்லது அடுத்தடுத்த கிளாஸ்லேயோ 3 வருஷத்துக்கானதை பார்க்கலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஓகேங்களா, ரீசனிங்கில் பிளட் ரிலேஷன் ரத்த உறவு சம்மந்தமான கேள்வி. ஓகேங்களா, இவங்களுக்கும் என்ன உறவுன்ற மாதிரி கேள்வி வரும். கொஸ்டின் பாருங்கள். மோனி ஷீலாவின் மகள். ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. குழப்பிட்டாங்களா? நல்லா அடுத்து பாருங்கள். மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு? மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு? அடுத்து பாருங்கள், இங்கிலீஷில் பார்த்துலாம். மோனி இஸ் ஏ டாட்டர் ஆஃப் ஷீலா. அப்போ 2 கேரக்டர். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மோனின்னு ஒரு கேரக்டர், அடுத்ததாக ஷீலான்னு ஒரு கேரக்டர். ஓகேங்களா, மோனி வந்து ஷீலாவோட மகள். ஷீலாவின் மகள் தான் யாருன்னா மோனி. அடுத்து பாருங்கள், ஷீலா இஸ் ஏ ஒய்ஃப் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் பிரதர். ஓகேங்களா, இப்போது இதில் எப்படி சொன்னால் புரியுன்னா, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னோட மனைவி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. ஷீலா இஸ் ஏ ஒய்ஃப்ஸ் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் பிரதர். ஓகேங்களா, அப்போது எனக்கு ஒரு என்னோட மனைவியோட சகோதரன் இருக்காங்க, என் ஒய்ஃபோட பிரதர். ஓகேங்களா, சகோதரன் இதெல்லாம். ஓகேங்களா, அவங்களோட ஒய்ஃப் தான் யாருன்னா இந்த ஷீலா. ஓகேங்களா, நான் இருக்கேன், என்னோட மனைவி, என் ஒய்ஃப் இருக்காங்க, என் ஒய்ஃபோட பிரதரோட ஒய்ஃப். கிட்டத்தட்ட சொல்ல போனால் என்னோட பிரதரோட பொண்ணு தான் இந்த மோனி. ஓகேங்களா, என்னோட அண்ணனோ தம்பியோ என்னோட சகோதரனோட பெண் தான் யாருன்னா இந்த மோனி. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மோனிக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்ன ரத்த உறவு? ஓகேங்களா, என்ன ரிலேட்டிவ்? ஓகேங்களா, ரத்த உறவில் எப்படி உறவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் இருக்கேன், என்னோட மனைவி இருக்காங்க, என்னோட மனைவியோட அண்ணனோ தம்பியோ. ஓகேங்களா, அவங்களோட சகோதரரோட ஒய்ஃப் பேர் ஷீலா, அவங்களோட பொண்ணு தான் மோனி. அப்போது இவங்களுக்கும் இந்த மோனின்றவங்க பெண் தான். அப்போ என்னோட அண்ணனோ தம்பியோட பெண் தான் இந்த மோனி. ஓகேங்களா, என்னோட இல்லை என் மனைவியோட அண்ணனோ தம்பியோ, அண்ணனே வச்சுப்போம் நம்ம, அண்ணனோட மகள் தான் இந்த மோனி. அப்போது இந்த மனைவிக்கு, என்னுடைய மனைவிக்கும் இந்த மோனிக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. உறவினர், பொதுவாக உறவினர்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. அடுத்ததாக சகோதரின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. மைத்துனி, சிஸ்டர் இன்லாவும் வராது. அப்போ என்ன வரும்னா, சப்போஸ் எனக்கு ஒரு மகன் இருந்தால் இந்த மோனிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா, அப்படி கணக்கு பார்த்தோன்னா என்ன வரும்னா மருமகள். என்ன வரும்? மருமகள். முறையாகவே நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்னா மருமகள் தானே சொல்லுவோம். பொதுவான விஷயம். ஓகேங்களா, நம்ம ரொம்ப உள்ளுக்குள்ளே போக வேணாம் டாபிக்குள்ளே. இந்த மாதிரி என்னோடய மனைவிக்கு இந்த மோனின்றவங்க என்ன வரும்? மருமகள். சப்போஸ் இவங்களுக்கு ஒரு பையன் இருந்தால், ஓகேங்களா, மோனின்றதுக்கு பதிலாக மோனிஷ் அப்படின்னு ஒரு பையன் இருக்கானா என்ன வரும்னா மருமகன் அப்படின்னு வரும். ஓகேங்களா, என்னோட மனைவிக்கு மோனிஷ்னு ஒரு பையன் இருந்தால் அவன் மருமகன் வரணும். அதுவே பெண் மோனின்னு இருக்கிறதால என்னென்னா மருமகள். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனால் சுற்றி வளைச்சி ரொம்ப குழப்பி கேள்வியை காம்ப்ளிகேட் ஆகிட்டாங்க. இல்லை நம்ம சிம்பிளாக யோசிச்சோன்னா இந்த கேள்விக்கான ஆன்சரை போட்டுடலாம். அப்போ சரியான ஆன்சர் நைஸ், மருமகள். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான 6 கேள்விகள், 5 கேள்விகள் இல்லை, மொத்தமாக 6 கேள்விகளை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி தினமும் 5 கேள்விகளை சந்திப்போம். நன்றி.